ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரவீஸ் டெய்ரி. இது பார்த்திங்கன்னா புதன் அண்டு வியாழக்கிழமையில் என்னோடய டே அண்ட் லைஃப் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். புதன்கிழமை இது வந்து எடுத்தது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்காக அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டேன். பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு அடுப்பில் டீ போடுறதுக்காக பாலெல்லாம் ஊற்றி வச்சுட்டு சாப்பாட்டுக்கு வந்து ஒலையும் போட்டாச்சு. வெளியில் பார்த்திங்கன்னா வாசல் பெருக்கலான்னு வந்தப்போ தண்ணி வந்துட்டு இருந்தது. உடனே சாய்க்குட்டி பார்த்திங்கன்னா என் கூடயே எழுந்துருவான். அவனும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிடிச்சி செடிக்கெல்லாம் ஊற்றிக்கிட்டே இருந்தான். நான் அப்படியே வாசல் வந்து பெருக்கிட்டு வேலை பார்த்துட்டே இருந்தேன். அவனால் தூக்கவே முடில. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மாற்றி தூக்கி அப்படியே பக்கத்தில் இருக்க செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா தம்பி ஊற்றிக்கிட்டு இருந்தான். அவங்க அக்கா பார்த்திங்கன்னா டீ எல்லாம் வந்து வச்சுருந்தேன். அதை வந்து எழுந்து குடிச்சிட்ருக்காங்க. இவன் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எடுத்து ஊற்றுற வேலையே தான் வந்து பார்த்துட்டு இருந்தான். அதுங்காட்டியும் நான் வாசல்லாம் பெருக்கி கோலம்லாம் வந்து போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வந்து வச்சுட்டு உள்ளே வந்து போயிட்டேன். உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் வெந்திருந்தது. வடித்து விட்டுட்டு பருப்பு சாதம் செய்கிறதுக்கு வந்து குக்கரில் தாளித்து விட்டு டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா தோசை வந்து ஊற்றியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வயலில் ஃப்ரெஷ்ஷாக பீக்கங்காய், புடலங்காய்லாம் வந்து எங்கள் அப்பா எடுத்துகிட்டு வந்திருந்தார். அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். பருப்பு சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா நெய் ஊற்றி கிளறி டிஃபன் பாக்ஸில் வந்து பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆம்லேட் ஒன்று வந்து போட்டு வச்சிட்டேன். பொரியல் வந்து இன்றைக்கி செய்யலை. தம்பி வந்து ஸ்கூல் கிளம்பிட்டேன். பாப்பா வந்து முன்னாடியே கிளம்பி போயிட்டாங்க, வேறு ஸ்கூல் அவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேரையும் ஸ்கூல் அனுப்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணலாம், வெளியில் தண்ணி வருதுலன்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் வந்து இப்போ புது வீடு வந்து கட்டிகிட்ருக்கோம். அங்கே வந்து இன்றைக்கி வேலைக்கு வந்து ஆளுங்கள்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து மண்ணெல்லாம் கொஞ்சம் சரி செய்ய வேண்டியது இருந்தது பேஸ்மெண்ட்டில். அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருந்தோம். அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா படிக்கு வந்து கம்பி விடாமல் விட்டுட்டோம். அதனால் அதுக்காக வந்து ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஓட்டை போட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து அன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து எங்கள் குழு சார்பாக ரங்கோலி காம்படிஷன் வந்து இருந்தது. இதுதான் நாங்கள் வந்து போட்ட கோலம். நானும் என் தங்கச்சியும் தான் எங்கள் குழு சார்பாக போயிட்டு போட்டோம். 2 பேருமே பார்த்திங்கன்னா ஒரே குழுவில் தான் இருக்கோம். வாக்காளர் விழிப்புணர்வு டைட்டில் கொடுத்துருந்தாங்க. அதனால் நாங்கள் வந்து இந்த தீம் வந்து செலக்ட் பண்ணி போட்டிருந்தோம். அப்புறம் டைலாக்லாம் வந்து எழுதியிருந்தோம். இதெல்லாம் வந்து பக்கத்தில் இருந்தவங்க போட்ட கோலம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வந்து என்னென்னா மழை பெஞ்சும் அப்படியே வந்து என்னோடய ப்ளூ கலர் எல்லாம் அப்படியே வெள்ளையாக மாறிடுச்சு. இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் நல்லா வந்து மழை. ஆனால் வந்து கண்டிப்பாக ஸ்கூல் லீவ் விட்ருவாங்களோன்னு நினச்சோம். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா ஸ்கூலும் வந்து லீவ் விட்டாங்க. அன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் வீட்டில் தான் இருந்தாங்க. லீவ் விடுவாங்க, ஆனால் கொஞ்சம் நேரத்தில் வெயில் வரும் பார்த்திங்களா, அதே மாதிரியே அந்த அன்றைக்கும் கொஞ்சம் வெயில் வந்துருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கிளம்பி அப்படியே வந்து சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கட்டி எப்படியும் ஒரு 15 வருஷம் இருக்கும். ஆனால் நானும் வந்து போகணும்னு நினைப்பேன். ஒரு நாள் கூட போனதே இல்லை இன்ன வரைக்கும். இதுதான் ஃபஸ்ட் டைமு. நானே என் தங்கச்சிங்க 2 பேர் அப்புறம் சஞ்சுக்குட்டி எல்லாருமே வந்து போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாய்பாபா கோவில் வந்துட்டு அழகாக வந்து கட்டியிருந்தாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு சாய்பாபாவுக்கு வந்து பூ வந்து ஒரு முழம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடியே வந்து பூவெல்லாம் விற்றாங்க. அப்புறம் அங்கே உள்ளே நுழைஞ்சோன்னே இந்த வந்து இது இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா பாபாவோட பாதம் வச்சு வணங்குற மாதிரி ஒரு பிளேஸு. அதுக்கப்புறம் வந்து பாபாவோட திருநீர் வந்து கொடுக்குறாங்க பார்த்திங்களா, அதுக்காக பார்த்திங்கன்னா அங்கே வந்து விபூதியும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கும் எல்லாருமே மக்கள்லாம் வந்து என்னென்ன வாங்கி கொடுப்பாங்க அதெல்லாம் என் சின்ன தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்ருந்தா. அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து ஒரு ரவுண்டு வந்துட்டு அப்புறம் நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம். உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா கம்மி பேர் தான் முன்னாடி இருந்தாங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டு 2 இதுவாக இருக்குது. ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாகவே ஃபில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த பிளேஸில் தான் நாங்கள் வந்து உட்காந்து ஆனால் ஃபுல்லாக எல்லாருக்குமே வந்து நல்ல தெளிவாக வந்து அபிஷேகம் எல்லாமே வந்து தெரியுது. நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா அபிஷேகம் வந்து பாபாவுக்கு வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையுமே அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த டப்பில் வந்து பார்த்திங்கன்னா பூவெல்லாம் நம்ம வாங்கிட்டு போகிறத வச்சிடணும். அவங்க வந்து அப்படியே எடுத்து போட்டுப்பாங்க. அங்கே போய் பக்கத்தில் கொடுக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. பார்த்திங்கன்னா இப்போ எல்லா அபிஷேகமும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அபிஷேக நீர்லாம் வந்து பார்த்திங்கன்னா
எல்லாருக்கும் வந்து தெளிச்சிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ரோவா வந்து எல்லாமே செஞ்சிட்டு இருந்தாங்க. நம்ம செஞ்சு பார்த்திங்கன்னா எனக்கு தெளிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி லைட்டாக பட்டுச்சான். அதுக்கப்புறம் அவர் திரும்பி வரும்போது திரும்பி வந்து தெளிச்சு விட்டு போனார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாபாவுக்கான அலங்காரம் தொடங்கிருச்சு. அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா பாபாவுக்கு அந்த அபிஷேகம் பண்ணதுலேருந்து சந்தனம்னு நினைக்கிறேன், சரியாக எனக்கு என்னதுன்னு தெரில, அது வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாய்பாபா கோயில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அப்படியே அதாவது இந்த சாம்பிராணி புகை இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் காமிச்சிட்டு தீபாராதனையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிலப்படியில் வந்து பூஜைலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பாட்டி வந்து உக்காந்தாங்க. அவங்க அவ்வளோ சாய்பாபா பிரியர் போல். அவங்க நல்ல வயசான பாட்டிங்க தான். அவங்க அவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டே இருந்தாங்க, நம்ம லேட்டாக வந்துட்டோம், இவ்வளோ இது போயிடுச்சு, இவ்வளோ லேட்டாக வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 11 பாட்டு இருக்குது. இந்த 2 பாட்டையும் தான் நான் வந்து சொன்னேன். ஒரு 11 பாட்டு வந்து போட்டுவிட்டுட்டு அதை எல்லாருமே அப்படியே அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பாடுறாங்க, தெரியாதவங்க அப்படியே பாபாவை நினச்சி சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. அங்கே வந்து தீபாராதனை நடந்துகிட்டே அவங்களும் வந்து பாடிட்டே இருக்காங்க. நல்லா இருந்துச்சு, மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த டே பார்த்திங்கன்னா. ஏன்னா இந்த கோயில் வந்து நிறைய டைம் திருச்சி போகிறப்ப எல்லாமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பண்ணி தான் போவோம். ஆனால் ஒரு நாள் கூட வந்து உள்ளே போய் பார்த்ததே கிடையாது. அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து போய் பார்த்தே ஆகணும், இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு. பூஜை முடிஞ்சோடனேயும் பார்த்திங்கன்னா எல்லாருமே அழகாக ஒவ்வொரு ரோவாக அனுப்புனாங்க. ரொம்ப கண்ட்ரோலாக வந்து அந்த கோவில் வந்து இருந்துச்சு. ஒவ்வொரு ரோவாக அனுப்பி அப்படியே சாய்பாபாவை வந்து பக்கத்தில் நின்று தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாருமே போகிறாங்க. பாருங்கள், பூஜை முடிஞ்சதுக்கப்புறமும் இவ்வளோ மக்களும் அமைதியாக பார்த்திங்கன்னா உட்காந்துருந்தாங்க. இப்போ தான் நமக்கான நேரம் வந்து வந்துச்சு. அந்த 2 பாட்டியும் பாருங்கள், அப்படியே ஏறி போய் அழகாக வந்து அந்த நிலப்படியை வந்து தொட்டு கும்பிட்டு போய் சாமி கும்பிடுவாங்க. நம்ம சஞ்சு குட்டியும் பார்த்திங்கன்னா அதை ஏறி மிதிச்சிட்டே நல்லபடியாக மிதிச்சிட்டே போயிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஓரமாக நின்று வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஓரமாக நின்று எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் என் தங்கச்சி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாமி பக்கத்தில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் கொஞ்ச நேரம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சாய்பாபா வந்து தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அலங்காரம் வந்து பண்ணியிருக்காங்க. சஞ்சு வந்து இது மாதிரி சிலையெல்லாம் பார்த்தது இப்போ தான் போல். அதனால் எங்கள் அம்மா வந்து வீடியோ கால் இடையில பண்ணாங்க. அவங்ககிட்ட சாமிலாம் வேறு மாதிரி இருக்கம்மாச்சி அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லோரும் வந்து கோவில்லேருந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வரும்போதே பார்த்திங்கன்னா ரோஸு, அதாவது அங்கே இருந்த பூவும் முறுக்கும் வந்து பிரசாதமாக வந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே விநாயகர், முருகர்லாம் இருந்தாங்க. எல்லாரையுமே வந்து தரிசனம் வந்து பண்ணோம். தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து பிரிஞ்சி சாதம் வந்து எல்லாருக்கும் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எவ்வளோ பேர் வேணாலும் போனாலும் அங்கே வந்து சாப்பாடு இல்லைன்னே சொல்ல மாட்டாங்களாம். அவ்வளோ சாதம் வந்து ரெடி பண்ணி வச்சாங்க. கீழே பாருங்கள் நிறைய அண்டாலாம் இருக்குல்ல, அதில் எல்லாமே வந்து பிரிஞ்சி சாதம் தான். எல்லாருக்குமே நல்லா டேஸ்ட்டாக வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க. நம்மளும் வாங்கிட்டு வந்து ஒரு பிளேஸில் வந்து உட்காந்து சாப்பிட்டோம். பாருங்கள் எல்லோரும் அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் நல்லா இருந்துச்சு. அதனால் சீக்கிரமாக கிளம்பி வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட்